அடிப்படை சட்டம் என்னன்னா அந்த மைக்கை கழட்டக்கூடாதுங்கிறது. கமல் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்த சீசன்ல இந்த மாதிரி மைக்கை மறைச்சு வச்சு பேசுறது, மைக்கு கழட்டி வச்சு பேசிட்டு இருக்கிற போட்டியாளருக்கு செம்மையான ஒரு பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுத்தாருங்க. அந்த மாதிரி இந்த பார்வதிக்கும் கமருதனுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். கமல் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய விதி மீறல். பாரு, உங்க மைக் கேப்சூல் கரெக்டா இருக்கா? இந்த மாதிரி விதிமுறையில பல முறை பல வாட்டி பார்வதியும் கமருதனும் தெரிஞ்சே பண்ணியிருக்காங்க. பாரு, கமருதன் பல முறை சொல்லியும் உங்களை எச்சரித்தும் நீங்க கேட்கற மாதிரி தெரியல. திருப்பி திருப்பி பண்ணுனதை பொறுக்க முடியாம பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா பால், முட்டை இதனாலையும் இப்பவே ஸ்டோர் ரூம்ல வச்சிடுங்க. தட்டுல வச்சிருக்கிற முட்டை உட்பட டீ, காஃபி, முட்டை, பால் இது எல்லாத்தையும் வீட்டுல இருக்கிற யாருக்குமே கொடுக்காம எடுத்து வச்சுட்டாரு. பாரு, கமருதன் நேற்று இரவும் மயக்க மூடி பேசியிருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியும் மயக்க மூடி பேசியிருக்கீங்க. அப்போ அடங்காம திருப்பி மறுபடியும் பார்வதியும் பேசியிருக்காங்க. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க எந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் சரியா வராது. அடிப்படை சட்டம் என்னன்னா அந்த மைக்கை கழட்டக்கூடாதுங்கிறது. மிகப்பெரிய விதி மீறல். இப்படி தன்னுடைய சீசன்ல மைக்கு கழட்டி வச்சு மைக்கை மறைச்சு வச்சு பேசிட்டு இருந்தவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு தெரியுங்களா கமல்? இப்ப நாங்க கூப்பிடுறவர்களும் நீங்க மைக்கை கழட்டி வச்சுட்டு ஒரு ஓரமா இருங்க. நாங்கள் கூப்பிடுற வரைக்கும் நீங்கள் மைக்கை கழட்டி வச்சுட்டு ஓரமாக உட்காந்துருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இனிமேல் வந்து நீங்கள் யாரோடையும் பேசவும் முடியாது, மைக்கும் போட முடியாது. மைக்கு போட்டு பேசினா மட்டும்தான் மக்கள்கிட்ட போய் இவங்களே ரீச் ஆக முடியும். அப்போ மைக்கு கழட்டி வச்சுட்டு ஒரு ஓரமாக உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க அவ்வளோதான், அந்த பிளேயரை வேஸ்ட் அந்த இடத்துல. ஏன்னா அவங்க மக்களோட ரீச் பண்ணவும் முடியாது, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது, யாரோடையும் பேசவும் முடியாது. இதை விட பெரிய பனிஷ்மெண்ட் யாருமே கொடுத்துட முடியாது. அந்த மாதிரி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கமருதனையும் பார்வதிக்கும் 2 பேர்த்துக்கும் மைக்கு கழட்டி வச்சுட்டு 2 பேர்த்தையும் ஒரு இந்த மூலையில் ஒருத்தரையும் அந்த மூலையில் ஒருத்தரையும் மாற்றி மாற்றி உட்கார வச்சு இந்த வீட்டில் இருக்கிற யாரோடையும் அவங்கள பேச விடாமல் அவங்களும் பேசாமல் 1 நாள் அல்லது 2 நாள் 1 வாரம் மைக்கே இல்லாமல் அவங்கள வந்து பனிஷ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் இவங்க கண்டிப்பாக அடங்குவாங்க. இல்ல அப்படின்னா இவங்க 2 பேர்த்துக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருங்க. அடிப்படை சட்டம் என்னன்னா அந்த மைக்கை கழட்டக்கூடாதுங்கிறது. மிகப்பெரிய விதி மீறல். ஏன் ரெட் கார்டு கமருதனுக்கும் பார்வதிக்கும் கொடுத்து வெளியே அனுப்பணும் அப்படின்னா, ஏற்கனவே பிக் பாஸ் வந்து வான் பண்ணியிருக்காரு. பாரு, கமருதன் நேற்று இரவும் மயக்க மூடி பேசியிருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியும் மயக்க மூடி பேசியிருக்கீங்க. ஏற்கனவே பிக் பாஸ் வந்து வான் பண்ணியிருக்காரு. ஒன்னா நீங்க முட்டாளா இருக்கணும், இல்லைன்னா நான் முட்டாளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையா வான் பண்ணியிருக்காரு. ஒண்ணு என்ன நீங்க முட்டாள்னு நினைக்கணும், இல்ல நீங்க செய்யறது முட்டாள்தனமா இருக்கணும். அதையும் மீறி மறுபடியும் பேசுனதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை, பால், டீ, காஃபி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீட்டில் இருக்கிற யாருக்கும் கொடுக்காம பனிஷ்மெண்ட் பண்ணார். அதையும் மீறி நேற்றுக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி பேசியிருக்காங்க அப்படின்னா, அப்போ கூட நான் வந்து ஒரு கெட்ட வார்த்தை தான் யூஸ் பண்ணேன். பார்வதியில் என்ன ஜென்மம்னே தெரியல, என்ன பிறவினே தெரியல, என்ன சொன்னாலும் திருந்தாத கேவலமான ஜென்ம பிறவி இது. கமருதன், உங்க மைக்க சரியா மாட்டுங்க. நேற்றுக்கு நைட்டும் மைக்கு மறைச்சு வச்சு பேசியிருக்காங்க. ஆனால் இதுக்கு இந்த பிக் பாஸ் சீசன்ல சரியான பனிஷ்மெண்ட்டே கொடுக்கல. இது எல்லாம் திருந்தாத ஜென்மங்கள். இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்புறதை தவிர வேற வழியே இல்லை. அப்போ கூட நான் வந்து ஒரு கெட்ட வார்த்தை தான் யூஸ் பண்ணேன். மக்களை இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த பார்வதியும் கமருதனும் என்ன தான் பண்ணுறது? பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம் போட்டு கொடுத்துடலாமா, இல்லை மைக்கு கழட்டி வச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச விடாமல் பண்ணலாமா? ஏன்னா இவங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் பட்டினி போட்டால் கூட, சோறு இல்லாமல் பிக் பாஸ் பண்ணால் கூட இவங்க மைக்கு கழட்டி வச்சு பேசுகிறது, மைக்கு மறைச்சி வச்சு பேசுகிறத நிறுத்த போகிறதில்ல, இவங்க அடங்க போகிறதில்ல. ஒன்றா ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிடணும், இல்லைன்னா பிக் பாஸே இவங்க வீட்டுக்குள்ளே ஒரு ரூம் போட்டு கொடுத்துடணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள்.